இப்போ வந்து நாங்கள் தலை ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் தலையெல்லாம் பொறிக்க போகிறோம். இந்த தலையில் ரசம் வச்சாக்கா தூதுவளம் தலை இது. இதில் ரசம் வச்சாக்கா உடம்பு வலி, கைகால் வலி, சளி, இரும்பல் எல்லாம் போயிடும். நீங்கள் வந்து இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இது வச்சு பாருங்கள். இந்த தலையெல்லாம் பொறிச்சு தூதுவளம் தலை, பூவு இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் போடுறோம். தூதுவளம் தலை, இது ஒரு காய் பழமெல்லாம் இருக்குது. இதுக்கு பேர் துளசி. இது சளிக்கு தேவையான மருந்துக்கான தலை. பப்பாளி இலை, இது வந்து காய்ச்சலுக்கு, வைரஸ் காய்ச்சலுக்கு சூப் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. இந்த இலையை வந்து நாங்கள் ரசத்துக்கும் போடுறப்போ. இது வந்து கருவமத்தம் தலை கொழுந்து. இந்த கொழுந்தும் போடணும். வெத்தலை கொழுந்து இதுவும் போடல தலை ரசத்துக்கு. இது வந்து குட்டி ஆரஞ்சு கொழுந்தும் போடல ரசத்துக்கு. இந்த பூவும் போடலாம். கல் கரையிறதால இது வந்து இதுவும் போடலாம். இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது இந்த கொழுந்தும் போடல. எலுமிச்சங்கொழுந்து, இந்த கொழுந்தும் போடுறோம். இது மலை எலுமிச்சங்கொழுந்து, இதுவும் போடுறோம். ரோஜா கொழுந்து இதுவும் போட்டுக்கலாம். வல்லார கொழுந்து இதுவும் போட்டுக்கலாம். புதினா இலை இதையும் போடுறோம். அம்மாவை பச்சரிசி, இது வந்து சட்னி மறிக்கல. இந்த கொழுந்தும் போடுறோம். மின்ன கொழுந்து இதுவும் போட்டுக்கலாம் ரசம். இது நகாப்பழ கொழுந்து, இதுவும் போட்டுக்கலாம். சப்போட்டா கொழுந்து இதுவும் போட்டுக்கலாம். பிரண்டை கொழுந்து இதுவும் எடுத்துக்கலாம். முருங்கை கொழுந்து இதையும் பறிச்சுக்கலாம். அப்பக்கோவத்தால் இதுவும் போட்டுக்கலாம். தண்ணி கட்டாம்பூடு இதையும் போட்டுக்கலாம். குப்பைமேனி தலை இதுவும் போட்டுக்கலாம். கஞ்சிக்குட்டி கீரை இதையும் போட்டுக்கலாம். கொழுந்தா போட்டுக்கலாம். தொய்யக்கீரை இதையும் போட்டுக்கலாம். கொய்யா இலை இதுவும் போட்டுக்கலாம். தும்பத்தலை இதையும் போட்டுக்கலாம். இது இளந்த மரத்து கொழுந்து. கிழுவங்கொழுந்து இதுவும் போட்டுக்கலாம். வேப்பங்கொழுந்து கொழுந்தா போட்டுக்கலாம். தலையாக போட்டால் கசப்பாக இருக்குது. சிறுகீரை அந்த கொழுந்தும் போட்டுக்கலாம். சாரண கொழுந்தும் போட்டுக்கலாம். சீத்தை இலை இதையும் போட்டுக்கலாம். கோவக்காய் இருக்குது, ஒரு கோவப்பழம். இது கோவை செடி, கோவை கொழுந்தும் போட்டுக்கலாம். கோவை பழத்தையும் பொறிக்கிறோம். அது காஞ்சி போனது நல்லா இருக்காது பழம். மொசுக்காங்கொடி இதுலேருந்து கொழுந்து பொறிச்சுக்கிறோம். இது துத்தித்தலை, இதையும் பொறிச்சுக்கலாம். பொட்லித்தலை இந்த கொழுந்தும் போட்டுக்கலாம். போடு இந்த கொழுந்தும் போட்டுக்கலாம். பூவோடு போட்டுக்கலாம். கீழே நெல்லி இதுவும் போட்டுக்கலாம். இதுக்கு பேர் திண்ணீர் பத்திரி தலை. இது கொழுந்து போட்டுக்கலாம். மாதுளஞ்செடி இதுலேருந்து கொழுந்து எடுத்துக்கலாம். வருது நெருஞ்சி முள். இந்த நெருஞ்சி தலை கொழுந்து வந்து பொறிச்சு போட்டுக்கலாம். இது வேலைக்கீரை, இந்த கொழுந்தும் போட்டுக்கலாம்.
பிரண்டையை உரித்து எடுத்துக்கலாம். இன்னும் நார் நாராக இருக்குது. இந்த தண்ணீர் போட்டு கழுவி எல்லாம் அலசி சட்டியில் போட்டுக்கலாம். இது அதில் அலசம் தவையெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளியால் கொஞ்சம் நல்லா வணங்கணும். மித்த தலையெல்லாம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொழுந்து தலை எல்லாம் போட்டுக்கலாம். வணக்கணும் போது எடுத்து அரைச்சிடலாம். மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு பூண்டு, வெங்காயம் போட்டுக்கலாம். புளி, பெருங்காயம், கொள்ளு, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு ஆட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதில் 45 விதமான தலையை போட்டு வணக்கி வச்சுருக்கோம். இதையும் அது கூட போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டி முடிச்சுட்டு நீ தோண்டிக்கலாம். நீ ரசத்தை தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மிளகாயை அரைக்கிறதுக்கு போட்டதுனால மிளகா தேவையில்லை. வெங்காயம் வணங்கிடுது. அரைச்சி வச்ச தலையை ஊற்றி கொதிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கலருக்கு. ரசம் நுரக்கட்டி வருது. இப்போ கொதி வருது. இப்போ நல்லா கொதிக்குது. ஓரெல்லாம் சலாச்சி விட்டு பச்சை வாசம் போனவங்க கூட எடுத்துக்கலாம். நல்லா கலர் பச்சையாக நல்லா இருக்குது. பார்க்குறக்கே நல்லா இருக்குது. இது குடிச்சோம்னாக்கா சளி எவ்வளோ சளியாக இருந்தாலும் சீக்கிரம் கரைஞ்சிடும். நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சிருச்சு. நீ இறக்கிடலாம். தலைவாசம் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்.